ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எந்திரிக்கிறதுக்கே கொஞ்சம் ஏதாவது ஒரு ரைஸ் தான் பண்ண முடியும். வருவா ஃபஸ்ட்டு ஹாலில் வந்து பாப்பா மில்க் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் ப்ரஷ் பண்ண வச்சு அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுவேன். அவளுக்கும் பண்ணிட்டேன். எப்போவுமே சிங்கில் இந்த மாதிரி பாத்திரத்தை நான் போட்டு கூட விளையாண்டுருந்தா. அது இல்லைன்னா நான் கொஞ்சம் நேரம் ரைம்ஸ் டிவியில் போட்டு விடுவேன், அதை பார்ப்பான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரைஸ் பொம்மையெல்லாம் எடுத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. பேக் டு மை சேனல். இன்றைக்கி மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. மார்னிங் இருந்தே தூரிகிட்டே இருந்துச்சு. நைட்டெல்லாம் நல்லா மழை போல் பெஞ்சிட்டே இருந்திருக்கு. இன்றைக்கி எந்திரிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. எந்திரிச்சோடனே போய் பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 7 o'clock ஆயிடுச்சு எந்திரிக்கும்போது. எப்போவுமே எந்திரிச்சதுன்னா ஃபஸ்ட்டு டீ தான் போடுவேன். டீ போட்டு அப்படியே மில்க்கும் காய வச்சுட்டா பாப்பா எந்திரிச்சோடனே குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே அரிசி ஊற வச்சுருக்கேன். ஆனால் லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதம் இதெல்லாம் வைக்க முடியாது, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு ரைஸ் தான் பண்ண முடியும். அதனால் சரி அரிசி மட்டும் ஊற வைக்கலாம், என்ன பண்ணலாம் டீ குடிச்சிட்டு பார்த்துக்கலான்ட்டு அரிசி மட்டும் ஊற வச்சுருக்கேன். எப்போவுமே மார்னிங் டைம் மட்டும் ஃப்ரீயாக உட்காந்து டீ குடிப்பேன். இன்றைக்கி அதுவும் போச்சு, ஏன்னா பாப்பா அதுக்குள்ளேயே எந்திரிச்சோன்னா தேடி வருவா. ஃபஸ்ட்டு ஹாலில் வந்து பாப்பா ஹாலில் இல்லைன்னா டைரெக்டாக கிச்சனுக்கு வந்துடுவா. அங்கே தான் இருப்பேன்னு தெரியும். வந்தோடனே எந்த வேலையாக இருந்தாலும் அப்போவே எடுத்துடணும். அதுக்கப்புறம் மில்க் தான் கேட்பா. கவு மில்க் தான் நான் கொடுக்குறேன். நான் வந்து 1 year 6 month அப்படிங்கிறப்பவே கவு மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ப்ரஷ் பண்ணிட்டு தான் மில்க் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் வந்து ரித்வி அதை பண்ண மாட்டேன், அழுவா. அதனாலேயே நான் மில்க் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் ப்ரஷ் பண்ண வைப்பேன். அதாவது வந்து கவு மில்க் கொடுக்கும்போது மார்னிங்கும் சரி நைட்டும் சரி 2 நேரமும் வந்து ப்ரஷ் பண்ண வைக்கணும். நைட்டு கவு மில்க்கு கொடுக்குறனால அது மார்னிங் எந்திரிச்சோடனே வாயிலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கு வேண்டிய மார்னிங் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ண வைக்கணும் கண்டிப்பாக. இது கம்பல்சரி பண்ணி ஆகணும். இனிதான் நான் ரித்விக்கு இந்த ப்ரஷ் பண்ணுறத ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணுவான், ஆனால் மில்க் குடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணுற ஹேபிட் இல்லை. இனி அதை கொண்டு வரணும். அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அவளே பாட்டிலை கையில் பிடிச்சி குடிப்பாள். எந்திரிச்சோடனே தூக்க களைப்பு, அதனால் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். எந்திரிச்சோடனே எப்போவுமே பசங்களுக்கு அது இருக்க தான் செய்யும். அதனால் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அவங்க சீக்கிரம் குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் குக்கிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருக்க தான் முடியும். அதனால் நான் டக்குன்னு சரி புளி சாதம் ரெடி பண்ணிடலாம் லஞ்சுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை மாவு இருந்துச்சு, அடை தோசை தான் ஊற்ற போகிறேன். ஒரு நாள் லேட்டாக எழுந்திரிச்சா என்ன ஒர்க் செய்கிறதுனே தெரியாது. யோசிச்சுட்டே அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுவோம். சாதத்துக்கு சாதம் வச்சுருக்கேன். சாதம் ரெடி ஆனே ஃப்ரை பண்ணிக்கலான்ட்டு. எப்போ டீ குடிக்க வச்சது, இப்போ தான் டீ குடிக்கவே டைம் கிடச்சி. லேட்டாக எழுந்திரிச்சங்காட்டி தான். ரித்வி எழுந்திரிச்சிட்டா, அதனால் டீ குடிக்க முடியல. சரி இப்போ டீ குடிச்சிக்கலாம், சாதம் ரெடியாக இருக்கும்லன்ட்டு. நான் ஏதாவது ஒர்க் செஞ்சிட்ருந்தா ரித்வி ஏதாவது ஒரு கார்டை வச்சு இப்படி ஏதாவது விளையாடிட்டுருப்பான். ஒரு 8:30 ரித்வியை குளிக்க வச்சு அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுவேன். அவளுக்கும் அடை தோசை தான். தோசை கூட பீனட் சட்னி வச்சு கொடுத்தா ரித்விக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். ஆனால் இன்றைக்கி வந்து நான் தக்காளி பஜ்ஜி தான் பண்ணியிருக்கேன். லேட்டானங்காட்டி குயிக்காக பண்ணி முடிக்கணும்னு சொல்லிவிட்டு தக்காளி பஜ்ஜியே பண்ணிட்டேன். அதுவும் அவள் சாப்பிட்ருந்தா. ஒரு 2-3 வாய்க்கு வந்து நான் எடுத்து ஊட்டுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளே கையில் கேட்பாள். நானும் கொடுத்துருவேன், அவளே எடுத்து சாப்பிடுவான். அதுக்கப்புறம் அப்போ தான் அவங்க ப்ராக்டிஸ் ஆகும். நம்ம கொடுக்க தான் அவங்களே எடுத்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கெல்லாம் தெரியும். அதனால நான் விட்டுருவேன். ஷேர் பண்ணுற விஷயத்த வந்து இப்போ இருந்தே குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும். இந்த மாதிரி சாப்பிட்ற டைமில் நீங்கள் இருந்தீங்கன்னா கிட்ட அம்மாவுக்கு கொடு, அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவுக்கு கொடு, பாட்டிக்கு கொடு, இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்ற கற்றுத்தரணும். வந்து அவங்க திடீர்னு பிளேட்டை டச் பண்ணுவாங்க, இல்லை அவங்களே வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால அவங்களோட கையில் இருக்க டெய்லி இருக்கும் டாய்ஸ் வச்சு கூட விளையாடிருப்பாங்க. அதனால வந்து நம்ம முக்கியமாக ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும் அவங்களுக்கும் சேர்த்து. சாப்பிடும்போது அடிக்கடி தண்ணி தரணும். அவங்களுக்கு கேட்க தெரியாது, நம்ம ஆனால் கொடுக்கணும். தண்ணி கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவங்களுக்கு போதும். இந்த சேரை ஓப்பன் பண்ணி அவங்களே எழுந்திரிச்சிட்டாங்க. இப்படி எழுந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு போதும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டேன். சாப்பிட அவங்களுக்கும் ஒரு வாய் வச்சேன். ஆனால் அவங்க வேண்டான்ட்டாங்க. பசி இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வேலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
எப்போவுமே சிங்க்கில் இந்த மாதிரி பாத்திரத்தை நான் போட்டதே கிடையாது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் கிச்சனை க்ளீனாக வச்சுட்டு தான் போய் படுப்பேன். ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால போய் படுத்துட்டேன். சிங்க்கில் இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. சரி அதையெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்ருக்க வரைக்கும் ரித்வி என் கூட விளையாண்டுருந்தா. அது இல்லைன்னா நான் கொஞ்சம் நேரம் ரைம்ஸ் டிவியில் போட்டு விடுவேன், அதை பார்ப்பான். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கெல்லாம் ஒரு 10:30க்கு அப்படி முடிஞ்சிடும். ரித்வி கூட கொஞ்சம் வந்து நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸு, புக்கு, அவங்க கூட இந்த மாதிரி நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதிகமாக போர் அடிக்காது. அவங்களும் இன்ட்ராக்டிவாக ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன், ஃப்ளாஷ் கார்ட்ஸு. அதை வந்து நான் 2 நாளைக்கு ஒரு டைம், 3 நாளைக்கு ஒரு டைம் இப்படி 10 கார்ட்ஸாக மாற்றி மாற்றி தருவேன். அவங்களுக்கு பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பிக்சரை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. என்னன்னு நம்மகிட்டயும் கேட்பாங்க. அதனால அவங்களும் இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களும் வந்து ஆக்டிவாக இதை ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நான் வெளியே கூப்பிட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாட வைப்பேன். இன்றைக்கி மழைங்காட்டி நான் போகலை. வெளியே கூப்பிட்டு போய் ஒரு 1/2 hour அப்படி விளையாட வச்சாதான் அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி ஃபீல் வராது. டெய்லி ஒரு 1/2 hour நான் வெளியே விளையாட வைப்பேன். அது இல்லாமல் ஈவினிங் பார்க் கூப்பிட்டு போயிடுவேன் கண்டிப்பாக. சில டைம் தான் போக முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரி வெளியவே விளையாட வச்சுக்குவேன். நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்டு வந்து 1 yearலேருந்து தான் பாப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஆனால் வந்து 6 monthலேருந்தே ஃப்ளாஷ் கார்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 6 monthலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க வந்து எதுவுமே பார்க்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்ம அந்த ஃப்ளாஷ் கார்டு ஒவ்வொரு வேர்டும் சொல்கிறது அவங்க மைண்டில் வந்து ஆட் ஆகிருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவங்க பேசுறதுக்கு இந்த ஃப்ளாஷ் கார்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ரித்வியே இப்படி வச்சு தான் விளையாண்டுருப்பாள். டக்குன்னு எடுத்து இது லைன், அவளுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ண வராது, இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அது லைன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு வந்து இந்த ஃப்ளாஷ் கார்டு ரொம்பவே யூஸ் ஆகும். 6 monthலேருந்தே இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 yearக்கு அப்புறம் தான் இந்த புக்கு அப்புறம் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஸ்டோரி புக்ஸும் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். 6 monthலேருந்து சும்மா அவங்க பிக்சர் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அதுவே தெரியாது. சும்மா அவங்க எடுத்து ஏதோ பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சொல்கிறத அவங்க காதில் இருக்கும், ஆனால் வந்து அவங்க அந்த ஏதோ பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த புக்கே வந்து இவ தலையெல்லாம் இருந்துச்சுன்னா நேராக வச்சு பார்ப்பான். அந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வரும். இதில் வந்து இப்போ ப்ரஷ், சோப் இப்படி காமிக்கலாம். இப்போ வந்து ப்ரஷ்ஷு ரித்விக்கு நல்லா தெரியும், கரெக்டாக எடுப்பாள். அப்புறம் இந்த பிளேட் அப்படிங்கிறது தெரியும். ப்ரஷ்னா அவள் ஆக்ஷனோடு சொல்லுவாள். ப்ரஷ்ஷை எப்படி பண்ணணும் அப்படின்னா எப்படி ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு ஆக்ஷனோட சொல்லுவாள். இதே மாதிரி பிளேட் வந்து சொல்ல தெரியாது, ஆனால் இதில் இருக்கிறது என்னென்னா மம்மம் அப்படின்னு சொல்லுவாள். இதெல்லாம் கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் விளையாடுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது எடுக்க போயிடுவான். இந்த மாதிரி டாய்ஸு பொம்மையெல்லாம் எடுத்து கீழே போடுவாள், மறுபடியும் தூக்கி மேலே வைப்பாள், மறுபடியும் விளையாடுவான். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 12 o'clock தூக்கம் வந்துடும். இப்போ தூங்குகிற டைம் தான். அதனால தான் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கான். நான் கவு மில்க் தான் இப்போது கொடுப்பேன். ஒரு 12 o'clock ஒவ்வொரு நேரம் மாற்றி ஃப்ரூட்ஸ் கூட கொடுத்துக்குவேன். மில்க் கொடுத்து ஒரு 1/2 hour நான் நல்லா விளையாட விடுவேன். அதுக்கப்புறம் தான் தூங்க வைப்பேன். ஏன்னா மில்க் கொடுத்ததுன்னு தூங்க வைக்கக்கூடாது, அது ஜீரணம் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளே தொட்டிலுக்கு போயிடுவாள். தொட்டில்கிட்ட நின்றுட்டு தூங்கணும்னு சொல்லுவாள். டே டைமில் மட்டும்தான் நான் தொட்டிலில் தூங்க வைப்பேன். ஏன்னா என்னால் வேலை செய்ய முடியாது. பெட்டில் படுக்க வச்சா எந்திரிச்சிட்டா மறுபடியும் தூங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால டே டைமில் தொட்டிலில், நைட்டு பெட்டில் படுக்க வச்சிருவோம் கீழே. அது அவளுக்கே தெரியும் ரித்விக்கு. டேனா தொட்டிலில் படுக்கணும்னு வந்து நிற்பாள், நைட்னா ஆட்டோமேட்டிக்காக அவளே போய் பெட்டில் படுத்துருவாள். கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்விங்கில் விளையாண்டுட்டு அப்படியே தூங்கிடுவான். நான் படுக்க வச்சுட்டு ரித்வி விளையாண்டுட்டு இருந்த டாய்ஸ், புக்கு இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலையை பார்ப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு நைட் க்ரீம் தான். நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான் நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஆலோவேரா வச்சு தான் நம்ம இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்.
இது யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும், பிம்பிள்ஸ் வராது. அது ஆலோவேரா இருக்கிறனால ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பாட்டில், அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர், கத்தாழை, சேஃப்ரான், இந்த 4 தான் நம்மளுக்கு தேவை. ஒரு கிளாஸ் பாட்டிலில் நான் 4-5 சேஃப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்தாழை வந்து இது நிறையிற வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மெஷ் பண்ணி விட்டுக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் இருக்காது. எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட் தான். நான் இந்த ஆலோவேரா வந்து கடையில் தான் வாங்கியிருந்தேன், தாத்ரி கம்பெனியோடது. இதுவும் நல்லா தான் இருக்குது இந்த ஆலோவேராவும். ஏன்னா ஒரிஜினலாக எடுத்து அப்படியே என்னால் க்ரீம் ரெடி பண்ண முடியாது, அதுக்கு வேண்டி தான் ஷாப்பில் வாங்கிட்டேன். நாட்டு மருந்து கடையில் தான் நான் வாங்கினேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மெர்ச் பண்ணி விட்டதுக்கப்புறம் லைட் க்ரீன் கலராக நம்மளுக்கு க்ரீம் கிடச்சிரும். இதை நைட் அப்ளை பண்ணிட்டு படுத்தா நல்லாவே ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வேணும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இது நைட் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது அப்படியே சாஃப்டாக கூலிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பிளான்ட்டிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 5-6 பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். மழை வரும்போது இந்த காஞ்சதெல்லாம் கட் பண்ணி விட்டால் நல்லா தழைஞ்சிக்கும், அதுக்கு வேண்டி தான். இப்போ ரோஸ் செடியில் இருக்க காஞ்ச அந்த காம்பையெல்லாம் கட் பண்ணி அதே பாட்டில் வச்சா மறுபடியும் இந்த மழைக்கு நல்லா க்ரோத் ஆகும். எனக்கு பிளான்ட்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இங்கே ஸ்பேஸ் இல்லை, அதனால் ஒரு 5-6 பிளான்ட் தான் வச்சுருக்கேன். எல்லோ ரோஸ் செடி, அதுக்கப்புறம் மருதாணி, கற்பூரவள்ளி, கத்தாழை, செவ்வந்தி, இதான் வச்சுருக்கேன். இந்த மருதாணி பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் அவ்வளோக்கு வளராது போல், ஆனால் நல்லா தான் வளர்ந்துருக்கு. நான் ஒரு நூல் சுற்றி விண்டோவில் கட்டி விட்டுருக்கேன், அது மேலே நல்லா படரட்டும்னு சொல்லிவிட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு, எதுவும் வாடை கிடையாது. ரோஸ் செடி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தான் இலையே இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா பூக்கும். பூத்தா ஒரு 5-6 பூ சேர்ந்து தான் பூக்கும். கலரும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ரித்விகோட சேர்ந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.